செல்லக்குட்டீஸ் குட் மார்னிங் வைப் பாருங்கள். எனக்கே இந்த அடினியம் டூர்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. சரி நிறைய வீடியோஸ் பண்ணி டூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூத்திருக்க பூக்கள்லாம் இந்த சீசனில் நம்ம அனுபவிச்சுட்டா தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அடினியம் இதெல்லாம் பார்க்கலாம். லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் சீட் பாட். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்களேன், குச்சி மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன சோஃபி இதை போய் இப்படி வளர்க்குறா, அதில் ஏதோ பஞ்சு காய் மாதிரி 2 வந்திருக்கு. ஆமாம் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் என் தங்கங்களுக்கு இதை பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், அழகாக கிராஃப்டில் இருந்து வந்து எனக்கு என்னன்னா இது என்ன பூன்றது மறந்து போச்சு. பட் இவ்வளோ பெரிய இது ஒரு 150 செடி இங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா 150 கிட்ட வருதுங்க. இந்த இங்கே வச்சுருக்க பாட் மட்டுமே எல்லாம் 10 inch பாட் வேறு. அதில் எல்லாமே யூனிக்காக தான் வச்சுருக்கேன். இன்னுமே கலெக்ஷன்ஸ்க்கான இடத்த பெருசு பண்ணணும். அந்த வகையில் இது பூக்கும்போது அதுக்குள்ளே இது வெடிச்சிடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்போ இது என்ன ஃப்ளாரோட சீடுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுமாரி இந்த ஒரு மதர் பிளான்ட்டோட இது பாருங்களேன், கிராஃப்ட் எப்படி மல்டி கிராஃப்ட் வந்து ஒரே பூலேருந்து பண்ணுறது. இது நிறைய பேர் என்கிட்ட நிறைய கலர்ஸ் கேட்குறீங்க. ஷியோர் நம்ம வந்து இதை கொடுப்போம். இதில் பாருங்கள் குட்டி 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 லீஃபாக இருந்து எல்லோவில் சிங்கிள் பெட்டல் கலர் சேஞ்சிங். பேர்ட்ஸ் பார்த்திங்களா வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், கிச்சு 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 கிச்சு. ஐயோ காலையில் வந்துட்டாங்களேன்னு இவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவேன். ரியலி ஒரு சூப்பர் டூர் தான் இது. மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். என்னோட தங்க ஒருத்தவங்களுக்கு நீலக்கான் நேற்று பூத்துருந்துச்சு. அழகாக அவங்க சோஃபி நீலக்கான் இது ஏதோ நீலக்கான்னு சொல்ல, இது ஏதோ பூக்காதுன்னு சொல்லுவீங்களே சோஃபி, ஆனால் இது பூத்துருக்கு பாருங்கள் அப்படின்னாங்க. ஐயோ அது பர்ஃபெக்டாக வேறு ப்ளூமாக இருந்துச்சு. ரியலி அமேசிங். அது நான் ஃபீட்பேக்கில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள். கொடு. இந்த ஒரு கியூட்டி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேர்ட்ஸை பார்த்திங்களா, நான் பேசுனா அது போட்டிக்கு பேச வேண்டாண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுது பாருங்கள். கிச்சு 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 கிச்சு. இங்கே பாருங்கள், இந்த அழகாக பாருங்களேன், 2 லேயர் தான் வந்திருக்குது. திலக மெட்டா மாதிரி என்ன அழகு இல்லை. இந்த அழகியை நான் காமிச்சிருந்தேன், நிறைய கிராஃப்ட் பண்ணி இருக்குதுங்க. ஸோ இந்த மதர் பிளான்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சயான் தான் எடுத்து இப்போ கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு 3 சயான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து கொடுப்பேன். பட் கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். இதில் ஒரு இதில் போட்டிருப்பேன் நான் உற்று நோக்குங்கள் அப்படின்னு சொல்லி. எதுவும் உற்று நோக்குங்கள்னால் இந்த பெட்டல்ஸ் உள்ள ட்விஸ்டாகி வந்துருக்கு தெரியுதா, ஓவர்லாப் பண்ணி ஒன்று மேலே ஒன்று. பின்னாடி பாருங்கள் ரெட்டாக பியூட்டிஃபுல் ஒன்றுங்க. இது செம்ம. இப்படி பார்த்தா ரெட் கலர், இது என்ன ரெட் கலர் அப்படின்னு இருக்கும். முட்டை பார்த்தா கூட இது என்ன ரெட் கலர் முட்டுன்னு இருக்கும். பட் விரிஞ்சு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. எப்படி இருக்காங்க பாருங்களேன். இப்போ பார்த்தா அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி தெரிவாங்க உங்களுக்கு. சென்டரில் வந்து இந்த திலகம் மாதிரி, திலகம் கிடையாது, இது ஆக்சுவலி செஸ்ட் கோடு தான். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் தெரியும். பட் அது வேறு இது வேறு. கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எப்படின்னா பட்டன் ரோஸ் மாதிரி நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட வந்து பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஆனால் கொத்தாக போகக்கூடிய வெரைட்டிஸ் இருக்குங்க. பாருங்கள் வர்றது எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. மழை லைட்டாக தாங்க நேற்றுக்கு தூரிச்சு. இந்த லில்லி போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆச்சோ ஐ ஒரு ஸ்டாக்லேயே 2 லில்லிப்பாய். ஏய் சூப்பர்ரா லில்லிப்பாய். இந்த மாதிரி எனக்கு வந்ததே இல்லை லில்லிப்பாயில், ஃபர்ஸ்ட் டைம் இது. சாம் இங்கே ஓடிவா, உனக்கு ஒரு இது காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்தால் அவன்கிட்ட கூப்பிட்டு காமிப்பேன் நான். இங்கே வா இருக்கண்ணு, இங்கே வா ஓடியா. இங்கே பாரு, ஒரு ஸ்டாக்கு 2 இது. நம்ம ரப்பர் வந்துருந்துச்சுல அதே மாதிரிடா. சமல்லடா. ஏய் சூப்பர்லடா இது வரைக்கும் லில்லிப்பாய் நம்மளுக்கு இப்படி பூத்ததே இல்லைல்லடா. நேற்று நீங்கள் என்ன சொன்னேன், நம்மளோட அந்த ஸ்நாக்ஸ் வீடியோ சோஃபியா ஸ்டீஃபன் விலாக்னு ஒரு வீடியோ இருக்குங்க எங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். அதை செம்ம சிரிப்பாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா. ஃப்யூச்சர் மெமரிஸ்க்காக அதில் நாங்கள் போட்டுட்ருப்போம் வீடியோ. அதை பார்த்துட்டு நீ என்ன சொன்னேன், அதில் வந்து நான் கேட்டேன் இது எவ்வளோ ஒர்த்து இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம், அந்த வடகம் அதெல்லாம் எவ்வளோ ஒர்த்து இருக்குன்னு கேட்டதுக்கு என் பையன் என்ன சொன்னான் சொல்லுடா. கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒருவேளை கரெக்டாக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இது சாம்சாங் ஃப்ரீயாக கொடுப்பான். நான் பார்த்துக்குங்களேன் அவன் எப்படி சொல்கிறான்ட்டு. இங்கே ஒரு கூடு கட்டியிருக்குங்க. இங்கே பாரு கூடு கட்டியிருக்கு. அவங்க அம்மா வெளில போயிருக்குன்னு நினைக்கிறேன். டே 3 முட்டைடா. டே இந்த பாடுறா அம்மா 2 முட்டை 3 சாமி. அப்படியா? 3 உடச்சிடாதீங்க பாவம். இல்லை நான் ஏன்டா உடைக்க போகிறேன். இல்லை செம்மையாக இருக்குடா. அது எப்படி போய் கூட்டிகிட்டு இருக்கீங்க. இப்படி பாருங்கள் 3 முட்டைங்க. செமையாக இருக்குதுல்ல அது பார்க்குறதுக்குங்க. பாருங்களேன், அடிக்கடி இந்த முட்டை எங்கள் வீட்டில் வருதுங்க. இவங்கெல்லாம் நம்ம கிராஃப்ட்காக ரெடி பண்ணி வச்ச மதர் பிளான்ஸ் தான் கொண்டு வந்து வச்சுருக்குது. இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி இது ஒன்று நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் அது கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் இதுவே நம்மக்கிட்ட ஒரு 2 பிளான்ஸோ என்னமோ தான் இருக்கிறாங்க. சயான் கரெக்டாக வரணும் நம்மளுக்கு கிராஃப்ட்க்கு. அதனால தாங்க நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிகிட்ருக்கிறது.
க்யூட் ஒரே திலகமாக இருக்குல்லங்க. இந்த வெரைட்டி கொத்து தாங்க. கொத்து திலகம் இதுக்கு பேர் நம்ம வச்சுக்கலாம், கொத்து திலகம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நேத்திக்கு இது ஸ்டோல் மை ஹார்ட்னு சொல்லிட்டு இது 2-3 நாளைக்கு முன்னாடி பூத்த பூ. இப்போ ஒரு மாதிரி டார்க் ரெட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அல்டிமேட் வெரைட்டி. இது வந்து வெரி ஓல்டு ஒன், இது நியூ ஒன் கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ இந்த ஓல்டு ஒன்னெல்லாம் திரும்ப வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி உள்ளதில் இது ஒரு அல்டிமேட் பியூட்டிங்க. இதில் கண்டிப்பாக தங்கங்களுக்கு நிறைய கொடுக்கணுன்ட்டு ஆசை. இது கொஞ்சம் இதுவுமே பழைய பூ ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்ன அழகு தெரியுமா, கொத்து அழகாக பூக்குறாங்கங்க. இது ஒரு இதில் இருந்து கொத்து மீன்ஸ் எப்படின்னா பக்கத்தில் கிளை, அந்த கிளையிலேருந்து அப்படியே வருது. க்யூட்டில் அது மாதிரி இந்த பிரின்சஸ்ன்னு சொல்லுவேன் இதை. ஆக்சுவலி இதுக்கு பேர் ஐயோ கிட்டின்னு போட்டிருந்துச்சு, இன்னொரு பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆக்சுவலி சில்வர் எட்ஜ் இதுவும் நிறைய கேட்குறீங்க. இதுவும் ஒரு 2-3 பிளான்ட் தான் இருக்கும். இங்கே உள்ளது எல்லாமே மதர் பிளான்ட்டு சயானுக்காக எடுத்து வச்சுருக்கோங்க நம்ம கிராஃப்ட் பண்ண. அதுமாரி சுவாசிக்கம்ல இந்த மாதிரி கொத்தாக பூக்குறது இதுவுமே தான். அடுத்து இது ஒரு திலகம் பாருங்கள். ஆனால் அந்த திலகத்தில் என்னன்னா கிறிஸ்பம், டபுள் கிறிஸ்பம் பாருங்கள். கோடாக உள்ளுக்குள்ள இருந்து எப்படி அழகாக வந்திருக்கு, டபுள் லேயரில் வந்திருக்குது. அதுமாதிரி ரூபி லவ். ஆக்சுவலி ரூபி லவ் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பிளான்ஸ் இருக்கிறது சின்னதாக தான் இருக்கும். மீன்ஸ் இதெல்லாம் 2 வருஷம் 1.5 வருஷம் அது கிராஃப்ட் பண்ணி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எம்முன்னு போட்டேன் பாருங்கள். ஆக்சுவலி சேலுக்கு தான் எடுத்தேன். அப்புறம் பார்த்தேன் 2 சயன செமையாக இருக்குடா, கிராஃப்ட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ ரூபி லவ் எப்போயுமே நம்மக்கிட்ட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலை. இங்கே பாருங்கள் கொத்தாக தான் பூக்கும். வாஹா இந்த அழகி பாருங்கள். இன்னொரு ஒரு செடி சொன்னெல்லாம் இருக்குன்ட்டு எவ்வளோ அழகாக கொத்தாக இருக்குது. நான் பார்க்கவே இல்லை. சூப்பராக இந்த வெரைட்டிலாம் கலெக்ஷனில் கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிங்க. அடுத்து இந்த அழகி இவங்க வந்து தெரியும் உங்களுக்கு வரும்போது இப்படி எல்லோவாக வருவாங்கன்னு சொல்லி நேற்றுக்கெல்லாம் செம்மதே என் தங்கங்களுக்கு. ஐயோ ஏன் அது சேலுக்கு போட்டது எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு செம்ம அழகு பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் இவங்க. அடுத்து இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள், பெட்டல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து இருக்காங்க ஒருத்தவங்க. அப்படின்னா இவங்க சுரிச்சுட்டு வந்து இவங்க ஒரு வெரைட்டிங்க. இவங்க ஒரு மாதிரி நல்ல லாவெண்டர் கலரில் இப்படி மாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இவங்க. இலையுமே குச்சியாக இருக்கும். நம்ம ரப்பர் வந்து சீடு வச்சுருக்காங்கங்க. ரப்பர் இன்னொன்று பாருங்கள், ஒரே ஸ்டாக்கில் 2 வந்துச்சுன்னு சொன்னால அது இந்தோனேஷியன் வெரைட்டி நிறைய வருது இல்லைங்க. அது மாதிரி தாய் வெரைட்டியுமே நிறைய நியூ கலர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் கால்டு ஹோங்ஃபா மதர் பிளான்ட் தான் இது. ஹோங்ஃபா ப்ளூமேரி அவங்க எப்படி இருக்காங்க. ஆக்சுவலி நான் இது ஒரு வேறு கலர்னு வாங்கினது. ஆனால் பார்த்திங்கன்னா இது எல்லோவாக பூத்துருக்குது. நான் வாங்கினவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க பீச் கலர்னு நான் வாங்கினேன். ஆக்சுவலி இது எல்லோவாக பூத்துன்னு அவங்க சொல்கிறாங்க கலர் சேஞ்ச் ஆகணும். என்னடா புது கதையாக இருக்குது, சரி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி ஒரு கலராக வரும் அப்படிங்கிறதுல பார்க்கலான் இருக்காங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கு. இதுவும் ஒன்று அதே மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். 2 சேம் கலர் தான். கலர் ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி ஒன்று வராட்டி இன்னொரு வருமே நினச்சி தான் வாங்கினேன். 2மே வந்துருச்சு. ஆனால் எல்லோவாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து சேம் எல்லோ என்கிட்ட இருக்குது. நான் இது ஆக்சுவலி வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வேற வச்சுட்டு சேம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது கொஞ்சம் லைட் எல்லோ மாதிரி மாதம் சூப்பராக இருக்கும். மல்லிப்பூ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்போ கரெக்டான டைம் ப்ரூன் பண்ணி விட்ருங்க. இது நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி அடியிலேருந்து ஒரு 2 அடி விட்டுட்டு ப்ரூன் பண்ணது. மொத்த ப்ளூமும் உங்களுக்கு வரும். அப்போ நான் காமிக்கிறேன். நான் நிறைய மேலே வந்து மொட்டுகள் பூவோடு இருந்ததுனால அதை விட்டுட்டு அது இந்த வாரமும் நான் ப்ரூன் பண்ணிவிடுவேன். ஸோ சூப்பராக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுன்னு ஏதோ ஒரு ரோஸ் சொன்னீங்களே, இதுக்கு பேர் ரோஸ் ஜாஸ்மினா சம்திங் சொன்னீங்க நீங்கள். எனக்கு ஏன்னா இவ்வளோ அவசரமாக இருக்குன்னா வெயில் ரொம்ப ஏறி வர்றதுக்குள்ளே வாமா அந்த தோட்டத்துக்கு போயிட்டு பிளான்ட் எடுத்து வந்துடலான்ட்டு என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க வீட்டில். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இப்போ கிளம்புறேன். ஓகேவா? இந்த எல்லோ டிஃப்ரெண்ட் தானேங்க, ஒரு மாதிரி செம்மையாக இருக்குல்ல. சரி, ஏன்னா திட்டிடுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துருச்சுன்னு அப்புறம் கடந்து நீ தான் கத்துவ அப்படின்னு. எங்கே பாருங்கள் சங்குப்பூ எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கா. ப்ளூமேரியா மேலே படர்ந்துட்டுருக்கு. உங்களுக்காக தான் தங்கங்களா சீடுக்காக இதில் விட்டுருக்கிறேன் நான். ஹாப்பி கார்டனிங். இன்னொரு டூர் எடுத்து வரும் பாருங்கள்.